திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் சுங்கச்சாவடியை திறப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, விவரங்கள். நிச்சயமாக அவினாசி முதல் அவினாசிபாளையம் வரை சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியானது நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த கட்டிடத்தை இடிக்க கோரி கடந்த 2 ஆண்டுகளாக பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் இதன் காரணமாக அந்த சுங்கச்சாவடியானது திறக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி முதல் மீண்டும் சுங்கச்சாவடி திறக்க உள்ளதாகவும் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த சுங்கச்சாவடியானது இயக்கத்திற்கு வருவது கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடன் இன்று காலை பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த சுங்கச்சாவடி எதிர்ப்பாளர்களுடனான பேச்சுவார்த்தை கூட்டமானது தற்பொழுது நடந்து வருகிறது. இதில் பொதுமக்கள் சார்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்திலேயே இந்த சுங்கச்சாவடிக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிரந்தர தீர்வு ஏற்படுமாயின் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்வதாக உறுதியளித்துள்ளனர். பேச்சுவார்த்தை முடியும் பட்சத்திலேயே என்ன நடக்க இருக்கிறது என்பது குறித்து தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.